நம்ம ஒரு வீட்டை கட்டினாலும் சரி, கட்டின வீட்டை வாங்கினாலும் சரி, மற்ற வீட்டை விட நம்ம வீடு யூனிக்கா இருக்கணும், அழகா இருக்கணும், வசதியா இருக்கணும்னு விருப்பப்படுவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டை 3 விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி செம்மையா ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. முதல்ல வீட்டோட யூனிக்னஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, வீடு வடமேற்கு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கு. இதனால வீட்டை சுத்தியும் நிறைய ஜன்னல்களை கொடுத்து வீட்டுக்குள்ள நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் வர மாதிரி ரெடி பண்ணி, வீட்டோட வடக்கு பக்கம் மேற்கு பக்கம்னு 2 சைடுமே மாடர்னான அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வீட்டோட பிளானிங். 2.8 சென்ட் லேண்ட் ஏரியால வசதியான கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், 3 பெரிய பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக யூட்டிலிட்டி ஃப்ரண்ட் பால்கனின்னு கொடுத்து பயங்கர ஸ்பேசிஸா பிளான் பண்ணியிருக்காங்க. மூணாவது வீட்டோட பியூட்டி. நான் சொல்றதை விட வீட்டை சுத்தி பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேற லெவல்ல அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பர்பான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு வடமேற்கு கார்னர் சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 2.8 சென்ட் லேண்ட் ஏரியால டியூப்ளெக்ஸ் மாடல்ல 1800 சதுரடியில ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஃப்ரண்ட் சைட்ல பால்கனி வச்சு ஸ்கொயர் மெட்டல் பைப்ஸ், கிளே ஜாலிஸ், பாக்ஸ் ஷேப்ல நிறைய டிசைன் டெக்ஸ்சோக்கலா கொடுத்து யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை மாடர்னா வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயும் மாடர்னாவே சிஎன்சி கட் டிசைனோட செம்மையான மெட்டல் கேட்டை கொடுத்திருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் இங்க நம்ம பாக்குறது 2 பெரிய காரை தாராளமா பார்க் பண்ற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 16:20. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி, வாலுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் என செராமிக் டைல்ஸ் கொடுத்து, வால்லையே மாடர்னான டிசைனர் லைட்ஸை பொருத்தி சீலிங்ல ஸ்பாட் லைட்ஸும், பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இது சூப்பர்பான டிசைன்ல கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் நல்ல அகலமான டோரா வால் சைஸ்ல திக்னஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 16:20 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு நடுவில் டிசைனர் லைட்ஸும் சுத்தியும் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொருத்திருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான வால்பேப்பர்ஸை ஒட்டி அதுலேயே சூப்பர்பான மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பை கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி, அதுக்கு பக்கத்துலேயே வீட்டோட பூஜா கேபினட்டையும் கிழக்கு பார்த்த மாதிரி டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சிஎன்சி கட் டிசைன்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்கள் அமைஞ்சிருக்கு. வீட்டோட லிவிங் ஏரியால இங்க நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல மாடர்னான டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8:16. பெட்ரூமோட வெளிச்சத்துக்கு லாங் சைஸ்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 சைடு வால்ல யூனிக்கான பெயிண்டிங் பண்ணி ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லஃப்ட் கபோர்ட் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசி டோர் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5:6 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூமா வீட்டுக்கு வெளியில இருந்தும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். டைனிங் கம் கிச்சனுக்கும் ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் அழகான ஹேண்ட் வாஷ் பேஷனை மிரர் பேஸ் கேபினெட் செட்டப்போட டிசைன் பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட டைனிங் கம் கிச்சன் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா 10:16 அளவோட அமைஞ்சிருக்கு. இங்கே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு 4 கார்னர்லையுமே அழகான ஹேங்கிங் லைட்ஸை பொறுத்திருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனில் 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் அமைஞ்சிருக்கு. டைனிங் கம் கிச்சனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்ல ஹேங்கிங் லைட்டோட சூப்பர்பான டிசைன்ஸும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கவுண்டர் டாப்பை யூ ஷேப்ல கிரனைட்ல அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன்ல டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேசினெட் இருக்கு. இது போக வால் யூனிட், ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டையும் செஞ்சு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க.
இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார்கேஸ். டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் அண்ட் கிரானைட் ஒர்க்கோட ஃப்ளோரிங் ஒர்க்கை டிசைன் பண்ணி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமும் ஸ்ட்ரைட்டா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமை பார்த்தலாம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் 2 சைட் வாலுக்கு மட்டும் யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 4x9. ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ரெடி பண்ண போறாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாவே 10x16 அளவுல வடிவமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸை செஞ்சு அதில் லைட் ஒர்க் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்கு. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல உட்டன் லுக்ல டைல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6x10 அளவுல பெருசா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகான பேட்டர்ன்ல பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பிளான் பண்ண போறாங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போறது மாடர்னா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்கொயர் மெட்டல் பைப்ஸ்ல பர்குலா டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கிறதும் ஃப்ரண்ட் சைடில் கிளே ஜாலிஸை பயன்படுத்தி இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஓப்பன் பால்கனிலேயே சின்ன ஒரு கவர்டு ஸ்பேஸை பிளான் பண்ணி இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டெரஸ் போறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் ஸ்பைரல் டைப்ல அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பர்பான அழகான கார்னர் சைட்ல கட்டப்பட்ட வீடு கோயம்புத்தூர்ல காரமடையில டீச்சர்ஸ் காலனில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியோ கோடெல்லாம் சேர்த்து 70 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அழகான சூப்பர்பான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.